அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காட்டுல ரொம்பவே பயங்கரமா காத்து வீச ஆரம்பிச்சுது. நம்ம தன்வி குருவி தன்னோட பொண்ணு தியா குருவியோட அந்த காட்டுல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது நினைச்சுது, ஐயோ! என்னோட கூடு ரொம்ப பலகீனமா இருக்கு. இப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா, என்னோட கூடு கண்டிப்பா கீழ விழுந்துரும். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே! என்னோட குட்டிய கூட்டிட்டு நான் எங்க தான் போவேன்? என் குழந்தைய நான் கண்டிப்பா நனையாம பார்க்கணுமே கடவுளே! தன்விக்குருவி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு மந்திர மேகம் கீழே இறங்கி வந்துச்சு. அந்த மந்திர மேகம் தான் மழைய வர வைக்கிற மேகம். வானத்துல இருந்து இறங்கி வந்த மேகம் தன்விக்குருவிய பார்த்து சொல்லுச்சு, என்ன தன்வி குருவி, மழை பெய்யுறதுனால உன்னோட கூடு உடைய போகுதுன்னு நினைச்சு சோகமா இருக்க போலயே. உன்னோட குழந்தைய கூட்டிட்டு போகிறதுக்கு உனக்கு இடமே இல்ல போல. நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்யறேன். ஏன்னா இந்த மழைய வர வைக்கிற மந்திர மேகமே நான் தான். நான் ரொம்ப நேரமா நீ படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட குழந்தைய நீ காப்பாத்த போராடுறத பார்த்து எனக்கு மனசே கவலைப்பட்டு போச்சு. அப்படியா மந்திர மேகமே? ஆமா, என்னோட குழந்தை ரொம்பவே பாவம். அவ மழையில நனைஞ்சிட்டான்னா என்னோட மனசு கஷ்டமா போயிடும். தயவு செய்து நான் தங்குறதுக்காக கொஞ்சமா ஒரு சின்ன இடம் தந்தா கூட எனக்கு போதும். கண்டிப்பா நான் உங்களை மறக்கவே மாட்டேன் மேகமே. இந்த மழையில நனைஞ்சு கண்டிப்பா என்னால வாழ முடியாது. நீ எதுக்காகவும் கவலைப்படாத தன்வி குருவி. கண்டிப்பா நீ தங்குறதுக்கும் உன்னோட குழந்தை தங்குறதுக்கும் என்னால முடிஞ்ச ஒரு பெரிய வீட்டையே நான் உனக்கு கொடுக்குறேன். நான் உனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி வீட்டை கொடுக்குறேன். நீ அந்த வீட்டுல தங்கிக்கோ. உனக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நீ மழையில நனைஞ்சு உணவு தேட வேண்டிய அவசியமும் இல்ல. அங்க பார், உனக்கான வீடு ரெடி ஆயிருச்சு. அப்படி அந்த மந்திர மேகம் சொன்னதும் அங்க ஒரு அழகான ஸ்ட்ராபெரி வீடு ரெடி ஆயிருச்சு. அந்த வீடை பார்க்கறதுக்கே அவ்வளவு பெருசாவும் அவ்வளவு அழகாவும் இருந்துச்சு. அந்த குருவிகளுக்கு கண்டிப்பா அந்த வீடு ரொம்பவே பெரிய வீடு தான். ஸ்ட்ராபெரி வீடு ரெடி ஆனதுமே நம்ம தன்வி குருவியும் தியா குருவியும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராபெரிலேயே இருந்தது. ஸ்ட்ராபெரி கட்டில், ஸ்ட்ராபெரி சோபா, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ வெரைட்டிஸ் ஸ்ட்ராபெரிஸ் இருந்தது. அந்த குருவிகள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ரொம்பவே சந்தோஷத்துல தியா குருவி சொல்லுச்சு, அம்மா அம்மா, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இவ்வளவு நாளே மரத்துல வாழ்ந்துட்டு இந்த வீட பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்குமா. ஆமா தியா செல்லம், இந்த வீடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கும் தேவையான எல்லாமே உள்ளேயே இருக்குது. அந்த மந்திர மேகத்துக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும், நமக்கு இவ்வளோ பெரிய வீடை தந்ததுக்காக. அப்படி ரெண்டு குருவிகள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல ஒரு கழுகு இவங்க ரெண்டு பேரையுமே என்ன செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த கழுகுக்கு ரொம்ப நாளாவே தியா குருவி மேல ஒரு கண்ணு. அதை எப்படியாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு மந்திர மேகம் கொடுத்த அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துச்சு. தன்னோட மூக்கால அதை கொத்தி எப்படியாவது உடைக்கலான்னு பார்த்துச்சு. ஆனா அதால முடியல. இந்த சத்தம் கேட்டதும் நம்ம தன்வி குருவி வெளியே அந்த கழுகு வந்ததை புரிஞ்சுக்குச்சு. ஆஹா, இந்த கழுகு வந்துருச்சு, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. ஐயோ தியா, நீ ஒளிஞ்சுக்கடா, இந்த வீட்டை விட்டு வெளியே போகாத. கண்டிப்பா நீ வெளியே போனா அது உன்னையே சாப்பிட்டுரும். அப்படி அந்த ரெண்டு குருவிகளும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே அந்த கழுகு பேச ஆரம்பிச்சது. ஏய் தன்வி குருவி, என்ன அந்த மந்திர மேகம் உனக்கு வீடு தந்துருச்சுன்னு என் மேல உள்ள பயம் குறைஞ்சிருச்சா? வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுருவேனா? அப்படி அந்த கழுகு பேசுறது கேட்டு தியா குருவி ரொம்பவே பயந்து போச்சு. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இங்க பாரு தியா செல்லம், உன் கூட உன்னோட அம்மா இருக்கேன். அதுவும் இல்லாம அந்த மந்திர மேகம் நமக்காக வெளியே காவல் இருக்குது. கண்டிப்பா அந்த கழுகு நம்ம கிட்ட வர அதை அனுமதிக்கவே அனுமதிக்காது. நீ பயப்படாத தங்கம். அப்படி ரெண்டு குருவிகள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மந்திர மேகம் வர ஆரம்பிச்சுது. ஏய் மோசமான கழுகே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பாதுகாப்புல இருக்க குருவிகளை சாப்பிட வந்திருப்ப. நீ இப்படியே ஆணவத்திலயும் அகங்காரத்திலயும் இருந்தீன்னா கடைசி வரைக்கும் தனியாத்தான் வாழ வேண்டி இருக்கும். அதனாலதான் உனக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குடும்பம் அப்படின்னு யாருமே இல்ல. நீ என்னதான் பெரிய மிருகமா இருந்தாலும் சின்ன மிருகங்களுக்கு கொஞ்சமாவது பாரபட்சனை காட்டணும். அப்படி மந்திர மேகம் பேசினதை கேட்டுட்டு கழுகு ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. நீ சொல்றதும் சரிதான் மேகமே. இந்த அகங்காரத்தையும் ஆணவத்தாலையும் எனக்கு ஒரு குடும்பம், ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு யாருமே இல்லாம போயிட்டாங்க. என்ன செய்யறது, என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட குருவி வெளியே வந்து சொல்லுச்சு,
இங்க பாருங்க கழுகு அண்ணா, நானும் என்னோட மகளும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க எனக்கு துணையா இருந்தீங்கன்னா நாம 3 பேருமா சேர்ந்து இந்த ஸ்ட்ராபெரி வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா வாழலாம். நீங்க என்ன சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு நல்ல அண்ணனா என் கூடவே இருக்கலாம். நாம குடும்பமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வாழலாம். உங்களுக்கு ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். தன்வி குருவி, நீ இவ்ளோ நல்லவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பா நான் உன்னையும் உன் பொண்ணையும் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு துணையா ஒரு அண்ணனா உங்க கூடவே இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட வீட்டை இனிமே நானே பாதுகாத்துக்கிறேன். நீ என்ன உன் கூட தங்க வச்சிருக்க. கண்டிப்பா உனக்கு உதவியாதான் இருப்பேனே தவிர உன்னை ஒரு நாளுமே சாப்பிட மாட்டேன். என்ன மன்னிச்சிரு, இத்தனை நாள் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அப்படி கழுகு நல்லவனா மாறிடுச்சு. நம்ம மந்திரமேகம் கொடுத்த ஸ்ட்ராபெரி வீடும் அதுக்கப்புறம் மறையவே இல்லை. அந்த 3 பேரும் சேர்ந்து ஸ்ட்ராபெரி வீட்டுல ரொம்பவே மகிழ்ச்சியாவே வாழ்ந்தாங்க. ஸ்ட்ராபெரி வீடும் அவங்களுக்கு தேவையான உணவை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா, நாம எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, நம்ம தலைக்கணம் ரொம்பவே கூடாது. அது நம்மையே தலைக்குப்புற விழ வச்சிரும். புரிஞ்சுதா குட்டீஸ்?